காட்டில் ஒரு காட்டெருமை கூட்டம் ஒன்று வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அவற்றுடன் ஒரு தாய் காட்டெருமையும் அதன் கன்றும் இருந்தன. அந்த நேரத்தில் பசியுடன் இருந்த 3-4 பெண் சிங்கங்கள் அந்த கூட்டத்தை துரத்தத் தொடங்கின. உயிரை காத்துக்கொள்ள காட்டெருமைகள் சிதறி ஓடின. அப்போது பெண் சிங்கம் ஒன்று பாய்ந்து அந்த தாய் காட்டெருமையின் கன்றை பிடித்துவிட்டது. தன் கண் முன்னே கன்று சிங்கத்தின் பிடியில் சிக்கியதைக் கண்ட அந்த தாய் காட்டெருமைக்கு அளவற்ற கோபம் பொங்கி எழுந்தது. அது வெறும் கோபமன்று, ஒரு தார்மீக கோபம். மறுகணமே வெகுண்டெழுந்த அது மின்னல் வேகத்தில் திரும்பி தன்னை துரத்தி வந்த சிங்கங்களை ஒவ்வொன்றாக தன் பலம் கொண்ட கொம்புகளால் முட்டி தூக்கி எறிந்தது. அதன் ஆக்ரோஷமான தாக்குதலுக்கு முன்னால் அந்த சிங்கங்களால் எதுவும் செய்ய இயலவில்லை. இந்த நிகழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? அந்த தாய்க்காட்டெருமைக்குள் அளவற்ற வீரம் இயல்பாகவே இருந்தது. ஆனால் அதன் கன்றுக்கு ஆபத்து ஏற்படும் வரை அந்த வீரம் வெளிப்படவில்லை. தன் கன்றை சிங்கம் தொட்ட அந்த நொடியில்தான் தனக்குள் இருந்த மாபெரும் ஆற்றல் அதற்கே புரிந்தது. அதுபோலவே நம்மில் பலருக்குள்ளும் மிகப்பெரிய ஆற்றலும் திறமைகளும் மறைந்திருக்கின்றன. பல நேரங்களில் நெருக்கடிகள் வரும்போதுதான் அந்த ஆற்றல் வெளிப்படுகிறது. எனவே வாழ்வில் ஏற்படும் நெருக்கடிகளைக் கண்டு நாம் அஞ்சவோ துவண்டு போய் புலம்பவோ தேவையில்லை. மாறாக அவை நமக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றலை தட்டியெழுப்ப வரும் ஒரு வாய்ப்பு என்பதை உணர்ந்து அவற்றை துணிவுடன் எதிர்கொள்ள வேண்டும்.